நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவரையும் வாழ்த்துகிறேன். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களாங்க? இன்று உயிர்த்தெழுந்த தினம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த, கல்லறையை ஜெயித்தெழுந்த, ஜீவனுள்ளவராய் தம்மை தாமே வெளிப்படுத்தின விசேஷமான நாள். மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தவரான இயேசுவை நாம் எல்லோரும் ஆராதிக்கவிருக்கிறோம். வாருங்கள், ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முன்பாக இன்றைய தியானத்திற்குள் நாம் சென்று விடலாம். ஜெபத்தோடு. பரிசுத்தமும் அன்பும் உள்ள எங்கள் பிதாவே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் என்று, பேசுகிறவர் என்று, மரணத்தை ஜெயித்திருக்கிறவர் என்று, பரத்திற்கு எங்களை அழைத்துச் செல்லுகிறவர் என்று விசுவாசத்தோடு கொடுமை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில் எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகளை நாம் தியானித்திருக்கின்றோம். சிலுவை தியானத்திற்குள்ளாக இருந்தோம். சிலுவையிலே ஆண்டவர் இப்படியெல்லாம் வேதனைப்பட்டு சிலுவையின் பாடுகளை சுமந்து அவமானங்களையும் நிந்தைகளையும் சகித்து நமக்காக பலியானார், தியாகம் செய்தார் என்பது அவர் மரித்ததற்கு பிறகு அவரை கல்லறையிலே அரிமத்தியா யோசேப்பு அடக்கம் செய்தான் என்று பார்த்தோம் அல்லவா? அதன் பின் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே சில ஸ்திரீகள் அவருடைய கல்லறையின் அருகே சென்று சுகந்த வாசனையில் உள்ள திரவியங்களை தெளிக்க வேண்டும் என்ற ஆசையோடு விடியற்காலமே புறப்பட்டு அங்கே சென்றார்கள். யூதர்களின் முறைமையின்படி இந்த 2-3 நாட்களுக்கு கல்லறை பெர்மனண்டாக மூடப்பட்டிருக்காது. ஆனால் ஒரு கல்லை கொண்டு மூடி வைத்திருப்பார்கள். அது கற்கள் நிறைந்த, பாறைகள் நிறைந்த பகுதி என்பதால் நம்மை போன்ற மண்ணுள்ள இடமாயிருக்காது. அதனால் குகைகளிலே, அந்த கற்பாறைகளின் நடுவே குகைகளை கல்லறைகளாக ஆக்கியிருப்பார்கள். அதாவது ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற குகைகளாகத்தான் அந்த கல்லறைகள் எல்லாம் இருக்கும். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அவன் பணக்காரனாக இருந்ததினாலே தனக்கென்று ஒரு நேர்த்தியான கல்லறையை அமைத்து சுற்றி ஒரு பெரிய தோட்டத்தையும் அமைத்திருந்தான். ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்பதை கண்டானோ, அது எனக்காகத்தான் என்று விசுவாசித்தானோ, அவன் என்னை மரணத்திலிருந்து விடுவிக்க இன்று மரித்திருக்கிற என் ஆண்டவருக்கு இத்தனை காலம் அந்தரங்க சீஷனாக இருந்தவனான அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் நிக்கோதேம் என்பவனும் வந்து பிலாத்துவினிடத்திலே சென்று இயேசுவின் சரீரத்தை கேட்டு பெர்மிஷன் வாங்கிக் கொண்டு இயேசுவின் சரீரத்தை வாங்கிக் கொண்டு வந்து அந்த கல்லறையிலே வைத்திருந்தார்கள். அந்த காலை வேளையிலே ஸ்திரீகள் அந்த கல்லறைக்கு போனார்கள். அது ஞாயிற்றுக்கிழமை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தான் நாம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆராதனையை நடப்பிக்கிறோம். ஆனால் சிலர் ஓய்வு நாள் சனிக்கிழமைதானே, ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். யூதர்களுக்கு அது ஓய்வு நாளாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்த தேவனாய் இருப்பதினாலே, மரணத்தை நமக்காக ஜெயித்ததினாலே, அவரே ஓய்வு நாளுக்கும் சாபத்துக்கும் அதிபதியாக இருப்பதினாலே நாம் அவர் உயிர்த்தெழுந்த நாளை நினைவில் கொண்டு ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆராதிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கவனிங்க, நமக்காக யாராவது அந்த கல்லை அகற்றி தருவார்களா என்ற எண்ணத்தோடு கூட வரும்போது ஆல்ரெடி அந்த கல் அகற்றப்பட்டிருந்தது. கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. அநேக நேரங்களிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய சுவிசேஷங்களில் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அது காப்பி அடித்ததைப் போல ஒரே கோணத்தில் அல்ல, வேறு வேறு கோணத்திலே வெவ்வேறு நேரங்களில் நடந்த சம்பவங்களை இவர்கள் நமக்காக எழுதியிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 2வது வசனத்திலே, கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். என்ன சொல்றாங்க பாருங்க. இவங்க உள்ள போய் பார்க்கறாங்க. அந்த கல்லறை அங்கே காலியாக இருக்கிறது.
அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம குழம்பி போய் நிற்கிற சூழ்நிலையில அங்க 2 பேர், பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் தேவதூதர்களைப் போல இருக்கிறவர்கள் வந்து அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னார்கள். உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் நீங்கள் தேடுகிறதென்ன? இந்த உலகம் மரித்தோர் உலகமாகத்தான் இருக்குங்க. இந்த உலகத்திலே எப்பேற்பட்டவராக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஒவ்வொருவருமே கூட மரிக்க வேண்டியவர்கள்தான். மரணம் அவர்களுடைய சரீரமும் இன்று கல்லறைகளிலே தான் இருக்கிறது. இன்றும் அவர்கள் சரீரம் கல்லறையில் தான் இருக்கிறது. ஆனால் உயிரோடு எழுந்த கிறிஸ்து கல்லறையில் இல்லை. இயேசு கிறிஸ்துவை வைத்த கல்லறை இன்றும் திறக்கப்பட்டுத்தான் இருக்கிறது எருசலேமிலே. இயேசு கிறிஸ்துவை வைத்த கல்லறை காலியாகத்தான் இருக்கிறது. கல்லறை அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. ரோம பேரரசின் முத்திரை அவருக்கு முன்பு நிலைநிற்கவில்லை. மரித்தவரான இயேசு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே உயிர்த்தெழுந்தவராய் கல்லறையிலிருந்து வெளியே வந்தார். அவருடைய சரீரம் அழுகி போகவில்லை. அவருடைய சரீரத்தை சுற்றின சீலைகள் எல்லாம், வஸ்திரங்களும் கூட நாற்றம் எடுக்கவில்லை. அவைகள் நேர்த்தியாய் அழகாய் மடித்து வைக்கப்பட்டிருந்ததென்று பைபிளிலே நாம் பார்க்கின்றோம். இந்நாட்களிலே அநேகர் உயிருள்ளவரை மரித்தோரிடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களிலே நாம் சில பிக்சர்ஸை கூட பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் படத்தை கூட எல்லா படங்களோடும், எல்லா பெரிய ஆட்களுடைய படத்தோடும் சேர்த்து, இன்னும் சில குருமார்களோடு சேர்த்து வைத்து இருப்பார்கள். ஆனால் உயிரோடு எழுந்திருக்கிறவரை நீங்கள் மரித்தவர்களோடு கூட சமமா கருதாதீங்க. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவர், அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறவர். நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன் என்பதை நீ விசுவாசிக்கும் போது நாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஸ்திரப்பட முடியும். அதோடு ஜீவனுள்ள தேசத்துக்காக, அந்த பரலோக ராஜ்யத்திற்காக ஆயத்தப்பட வேண்டும். அங்கே தூதர்கள் சொல்லுகிறார்கள், உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் நீங்கள் தேடுகிறதென்னு? அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படவும், சிலுவையில் அறையப்படவும், மூன்றாம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்குச் சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். ஆண்டவர் உயிரோடு இருந்த நாட்களிலேயே சொன்னார், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை சித்திரவதை செய்வார்கள், அவரை இம்சிப்பார்கள், கொலை செய்வார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாளிலே உயிருள்ளவராய் எழுவார் என்று அவர் சொல்லியிருந்தார். தீர்க்க தரிசனங்களில் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அதே தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக அவர் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அவர் சொல்லியிருந்த வார்த்தைகள் அந்த ஸ்திரீகளால் நினைவு கூறப்பட்டு, அதன் பின் மிகுந்த சந்தோஷத்தோடு கொண்ட பட்டணத்திற்குள்ளாக அவர்கள் ஓடி சென்று, ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து விட்டார் என்றார்கள். யோவான் சுவிசேஷத்திலே பார்க்கிற போது ஞாயிற்றுக்கிழமை காலை மகதலேனா மரியாளும் கூட கல்லறையின் அருகே செல்கிறாள். மீதியுள்ளோர் எல்லாம் அந்த செய்தியை கேட்டு அவர் இங்கே இல்லை, சென்று விட்டார் என்று கேள்விப்பட்டு அவள் கல்லறையின் அருகேயே நின்று கொண்டு இன்னும் அழுது கொண்டிருந்தாள் என்று யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் பார்க்கலாம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள் பார்த்து, அங்கேயே நிற்கிறாள், அழுது கொண்டே இருக்கிறாள். அவர் எங்கே வைத்தீர்கள் என்று அங்கேயே நின்று அழுது கொண்டிருக்கிறாள், அங்கேயே நிற்கிறாள். அவர் இங்கே இல்லை என்று சொன்னபோதும் கூட எங்கே என்று அவள் பார்த்து கொண்டே இருக்கிறாள். அவ்வளவு ஆச்சரியமான காரியம். அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டுகொள்ளுவார்கள். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் தம்மைத்தாமே வெளிப்படுத்தி காட்டினார் என்பதையும் கூட நாம் இங்கே பார்க்க முடியும். இயேசு 15ஆம் வசனம், இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள், பரலோகத்திற்கு செல்லவிருக்கின்ற ஆண்டவர் இந்த எளிய ஸ்திரீயை, பாவம் செய்தவள் என்ற பெயர் பெற்றிருந்த அந்த ஸ்திரீயை, விடுவிக்கப்பட்டு தேவனிடத்திலே நம்பிக்கை வைத்த, ஆண்டவரிடத்திலே அன்பு கூர்ந்திருந்த, அவருக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்த, ஆண்டவரை தேடிக் கொண்டிருந்த
இந்த பாவிக்காக அவர் இறங்கி வந்தார் என்பது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இறங்கி வந்து கேட்கிறார், அம்மா ஏன் அழுகிறாய்? யாரை இங்கே தேடுகிறாய்? இந்த ஞாயிற்றுக்கிழமை, ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை இன்னும் அழுது கொண்டிருக்கிறீர்களா? எதற்காக அழுகிறீர்கள்? நம்முடைய ஆண்டவர் மரித்து போனவர் அல்ல. மார்ட்டின் லூதர் என்ற பக்தன் ஒரு நாளிலே தன் வேதாகமத்தை படித்துக் கொண்டிருந்த போது ஒரு மிகுந்த பயத்தோடும் கலக்கத்தோடும் டிப்ரெஷனுக்குள்ளும் இருந்தார். அதாவது போஜனம் கூட செய்ய தோணாமல் உற்சாகம் இழந்து அப்படியே உட்கார்ந்திருக்கையில் இவ்வளவு சொன்னாலும் மனைவி கேட்காததுனால ஒரு நாள் அங்க கருப்பு ட்ரெஸ் அணிஞ்சுக்கிட்டு அவருக்கு முன்னால வந்து அப்படியே நின்னாங்களாம். ஏற்கனவே ஒரு எரிச்சல் இருக்காது. அவரு அவங்கள பார்த்ததும் யாரு செத்துட்டாங்க அப்படின்னு கேட்டாராம். அதாவது சில நாடுகளிலே யாராவது மரித்து விட்டால் கருப்பாடை உடுத்திக் கொள்ளுவார்கள். அது ஒரு துக்கத்துக்கு அடையாளமாக. பிளாக் ட்ரெஸ் அணிஞ்சுக்கிட்டானா அவங்க ஏதோ கல்லறைக்கு போறாங்க, ஏதோ மரண செய்தியை கேள்விப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதனாலதான் யாரு செத்து போனது என்று அவர் கேட்டாராம். தேவன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்களா. உனக்கு என்ன பைத்தியமா? தேவன் எப்படி சாவாரு? அவர் ஜீவனுள்ளவர், யுக யுகமாய் தலைமுறை தலைமுறை தோறும் உயிரோடு இருக்கிறவர். அவர் மரணத்தை ஜெயித்தவர். மறுபடியும் அவர் மரிக்க மாட்டார். அவர் மரிக்கவில்லை, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்ற போது, சரி அப்ப ஏன் நீங்க இவ்வளவு துக்கத்தோடு உட்கார்ந்திருக்கீங்க? ஏன் இவ்வளவு வேதனையோடு இருக்காங்க? எதற்காக அழுகிறாங்க? நமக்கு தான் தேவன் இருக்கிறாரே, ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாரே என்று அவர்கள் அவருக்கு நினைவூட்டினார்கள். இந்த உயிர்த்தெழுதலின் நாளின் செய்தியை கேட்கிற நாமும் இன்னும் அழுது கொண்டே இருக்கின்றோமே. எதற்காக? நாம் தேவனை பார்க்க வேண்டும் என்று அழுகிறோமா? அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டுகொள்ளுவார்கள். உலக பிரகாரமான காரியங்களுக்காக நாம் அழ வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருடைய சந்நிதியை தேடிச் செல்லுகிறோம். தேவனுக்கேற்ற துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. உலக பிரகாரமான துக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறதற்கு, நம்முடைய கண்ணீரை துடைக்கிறதற்கு, நம்முடைய பாடுகளை, நம்முடைய சிரமங்களை, சிக்ஷைகளை, நம்மை பயப்படுத்துகிற பிசாசானவனை வென்றெடுத்த ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்பதை உணர்ந்து ஆண்டவரை துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? எதற்காக தேடுகிறாய்? இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவருக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கின்ற இந்த நாட்களிலே அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அவர் மறுபடியும் வரப்போகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அன்று எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கையில் அப்படியே பரலோகத்திற்கு போன போது, நீங்கள் இன்னும் ஏன் துக்கத்தோடு இருக்கிறீர்கள்? எவ்விதத்திலே பரலோகத்திற்கு ஏறி செல்லுகிறாரோ அவ்விதமாகவே அவர் திரும்ப வருவார். நீங்கள் இந்த உலகத்திற்கு சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உண்மையான தேவன் இருக்கிறார். உயிரோடு இருக்கிற இயேசு இருக்கிறார். சுகமாக்குகிற ஆண்டவர் இருக்கிறார். மன்னிக்கிற இயேசு இருக்கிறார். நமக்காக அந்த பரலோகத்திலே வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி மறுபடியும் வருவார் என்ற சத்திய சுவிசேஷத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்க வேண்டி இருக்கின்றது. அந்த துக்கத்திலே அவள் அவரை தோட்டக்காரன் என்று நினைத்து, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றாள். எவ்வளவு அறிவீனம் பாருங்கள். நாம் தேவனுக்கே உதவி செய்யணும்னு நினைக்கிறோம்ல. தேவன்தான் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். இப்பொழுது இயேசு என்ன சொன்னார் கவனிங்களே. மரியாளே என்றார். மரியாளே என்ற உடனே அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். ரபூனி என்றால் போதகரே. என்ன உடனே கண்டுபிடிச்ச பாருங்க. ஆண்டவருடைய சத்தத்தை அடையாளம் கண்டுகொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பெயரை எத்தனை பேர் அழைத்தாலும் அந்த பெயரிலே நாம் விரும்புகிறவர்கள் அழைக்கிற அடிப்படையிலே நம்ம யார் அப்படி அழைக்கிறார்கள் என்பதை கண்டுகொள்ள முடியும். நம்ம அம்மா எப்படி கூப்பிடுவாங்க, அப்பா எப்படி கூப்பிடுவாரு, ஃப்ரெண்டு எப்படி கூப்பிடுவான், அல்லது வேற ஒருத்தர் எப்படி கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஆண்டவருடைய சத்தத்தை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? உடனே அவள் பாதத்தை பற்றிக்கொள்ள நினைத்த போது அவர் சொன்னார், தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு போகவில்லை. கவனிங்க, அப்பேற்பட்ட அந்த முதல் பாக்கியம் மகதலேனா மரியாளுக்கு கிடைத்தது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற பாக்கியம். அதற்கு பிறகு சீஷர்கள் கண்டார்கள். அதற்கு பிறகு அநேக சந்தர்ப்பங்களிலே அநேக ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வரப்போகிற நாட்களை நாம் பார்க்கலாம். ஆனால் இங்கே கவனிங்க, அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறிப்போகிறேன் என்று
அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். நான் கர்த்தரை கண்டேன் என்று அவள் சாட்சி சொன்னாள். அதற்கு பிறகு சீஷர்கள் எல்லாம் ஓடோடி வந்தார்கள், ஒவ்வொருவராய். ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் வாழ்க்கையிலே கண்டு கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால வேளையில் அந்த சீஷர்கள் எல்லோரும் சேர்ந்திருக்கையில் அவர்கள் மத்தியிலே வந்து நின்று அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அவர்களை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். இன்னும் சிலருக்கு டவுட் இருக்குல்ல, இயேசு கிறிஸ்துதான் ஜீவனுள்ள தேவனா என்றும், ஜெபத்தை கேட்கிறவர் என்றும், பேசுகிறவர் என்றும், விரைவிலே ராஜாதி ராஜாவாய் திரும்ப வரப்போகிறார் என்றும் சந்தேகம் இருக்கலாம். எனவே இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே நாம் ஒவ்வொருவருக்குமே கூட இந்த சத்தியத்தை அறிவிக்க வேண்டி இருக்கிறது. நாம் ஒவ்வொருவருமே அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டி இருக்கிறது. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உண்மையுள்ள தேவனாக, சத்திய தேவனாக, இரட்சகராக, எங்கள் மீட்பராக, பிசாசானவனின் காரியங்களை ஒடுக்குவதற்காக நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர். மரணத்துக்கு ஏதுவானவனாயிருக்கிற பிசாசானவனை மரணத்தினால் ஜெயித்து பாதாளத்தின் சாவியை நீர் கையகப்படுத்தி பிசாசானவனின் தலையை நசுக்கி பாவத்தின் குழிக்குள் விழுந்து கொண்டிருக்கிற மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக சிலுவையிலே பலியாகி பாவியாகி எங்களுக்கு விடுதலை தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் இயேசு உயிருள்ளவர் என்று ஆண்டவரை சந்தோஷத்தோடு உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும், நீரே மெய்யான ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிவிக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஆலயத்திற்கு செல்லுங்கள், உயிர்த்தெழுந்த நாளின் ஆராதனையிலே பங்கு கொள்ளுங்கள். இன்று ஈஸ்டர் ஆராதனை ஐஸ்வர்யா மஹாலிலே நடைபெறுகிறது. நீங்கள் சென்னை மற்றும் சென்னை சுற்றுப்புறங்களிலே இருந்தால் முடிந்தால் வந்து பங்கு கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். அதேபோல் உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? இல்லாவிட்டால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அவ்வப்பொழுது உங்கள் பெயர் மற்றும் விவரங்களையும் டைப் செய்து விடுங்கள். தொடர்ந்து உங்களுக்காக பாரத்தோடு கூட ஜெபித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை அதிசமீபமாக இருப்பதினாலே அவருடைய வருகைக்காக உங்கள் எல்லோரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று, அவரை எதிர்கொள்கிற கூட்டத்தாரில் நீங்களும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் ஆண்டவருக்கு சித்தமானால் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நம் யாவருக்கும் துணையாயிருப்பதாக.